வணக்கம். டீபோ மொரஸோட மாஸ்டர் யோர் டைம் புத்தகத்தை பத்தி ஆழமா அலசுறதுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு நாள்ல இருக்கிற அந்த 24 மணி நேரம் அது பத்தவே மாட்டேங்குதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்லனா ஒரு முக்கியமான வேலையா அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் பண்றதுதான். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற இந்த புத்தகத்தோட உதவியோட உங்க நேரத்தை எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது, உண்மையிலே எது முக்கியமோ அதுல எப்படி கவனம் செலுத்துறதுன்னு சில பிராக்டிக்கலான வழிகளை பார்த்து போறோம். ஆமா. இது ஏதோ டைம் டேபிள் போடுறத பத்தி மட்டும் இல்ல. அதுக்கும் மேல நம்மளோட எனர்ஜி, கவனம், அப்புறம் இந்த தள்ளி போடுற பழக்கம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சைக்காலஜிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஓஹோ. இந்த புத்தகத்துல மைக்ரோ லைஃப்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. அத பத்தியும் 80-20 ரூல் பத்தியும் உங்க உற்பத்தி திறனை தலைகீழா மாத்தக்கூடிய சில ஆச்சரியமான விஷயங்களையும் பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாமா? முதல்ல உற்பத்தி திறன், அதாவது ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு புத்தகம் சொல்றத பாப்போம். அது நாள் முழுக்க உழைக்கிறது இல்லையா, நம்ம வேலையையும் நம்ம எனர்ஜியையும் புத்திசாலித்தனமா நிர்வகிக்கிறது தான் உண்மையான உற்பத்தி திறன். கரெக்ட். இதுல இன்னொரு விஷயத்தையும் புத்தகம் சொல்லுது. என்னது? நம்ம நண்பர்கள், குடும்பத்தோட நல்ல உறவு பேணுவதும் உற்பத்தி திறனோட ஒரு பகுதிதான்னு சொல்லுது. இது ஒரு முழுமையான பார்வை இல்லையா? ஆமா, இது ரொம்ப புதுசா இருக்கு. சரி, அப்போ இந்த எனர்ஜி மேனேஜ்மெண்ட் பத்தி என்ன சொல்றாங்க? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். நம்மளோட ஆற்றல், அதாவது எனர்ஜி, நாள் முழுக்க ஒரே மாதிரி இருக்காது. காலையில ஒரு மாதிரி இருக்கும், மதியம் ஒரு மாதிரி இருக்கும். சரி, என்ன சொல்லுதுன்னா, உங்க எனர்ஜி எப்ப உச்சத்துல இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிங்க. சிலருக்கு அது அதிகாலையா இருக்கலாம், சிலருக்கு ராத்திரியா இருக்கலாம். அந்த நேரத்தை உங்க நாளிலேயே ரொம்ப முக்கியமான, அதிக கவனம் தேவைப்படுற வேலைக்கு ஒதுக்குங்க. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. யோசிச்சு பாருங்க, நம்மள பலர் நம்மளோட பீக் எனர்ஜி நேரத்தை இமெயில் செக் பண்றதுக்கோ சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கோ வீணடிச்சிடுறோம். நிச்சயமா. அந்த 1 மணி நேரத்தை உங்க வாழ்க்கையோட பெரிய இலக்குக்காக செலவு செஞ்சா உங்க மொத்த நாளோட போக்கே மாறிடும். அந்த 1 மணி நேர வேலை மத்த நேரத்துல நீங்க செய்யற 4 மணி நேர வேலைக்கு சமமா இருக்கும். சரி, எனர்ஜி மேனேஜ்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனர்ஜி இருந்தும் ஒரு வேலையை நம்மால தொடங்க முடியலன்னா என்ன பண்றது? ஆ, இங்கதான் நம்ம எல்லாரோட பெரிய எதிரியான தள்ளி போடுதல், அதாவது ப்ரோக்ராஸ்டினேஷன் உள்ள வருது. ஆமா, இதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. நம்ம எல்லாரும் இதுல மாட்டி தவிக்கிறோம். புத்தகம் இதுக்கு 4 முக்கிய காரணங்களை சொல்லுது. முதல் காரணம், ஒரு வேலையை ஏன் செய்யணும் இல்ல எப்படி செய்யணுங்கிற தெளிவில்லாதது. நம்ம மூளைக்கு தெளிவில்லைன்னா அது அந்த வேலையை தவிர்க்க தான் பார்க்கும். 2வது காரணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. உந்துதல், அதாவது மோட்டிவேஷன் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறது. இப்படி ஒரு வேலையை செய்யறதுக்கு மோட்டிவேஷன் வரணும்னு நம்ம காத்துட்டு இருப்போம். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, அது அப்படியே உல்டா. உல்டாவா? ஆமா, நீங்க ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மோட்டிவேஷனே வரும். செயல்பாடு தான் உந்துதலை உருவாக்குது, உந்துதல் செயல்பாட்டை உருவாக்குறதில்ல. இது கேட்கவே ஒரு மாதிரி முரணா இருக்குல்ல. மோட்டிவேஷன் இல்லாம எப்படி ஒரு வேலையை ஆரம்பிக்கிறது? இது ஒரு முரண் மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. நம்ம மூளை எப்பவுமே சௌகரியத்தை தான் தேடும். ஒரு புது வேலையை ஆரம்பிக்கிறது எப்பவுமே கொஞ்சம் அசௌகரியமா தான் இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அதனால ஜஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் இந்த வேலையை செய்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கணும். அந்த முதல் அடியல் எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு வேகம் கிடைக்கும். அந்த வேகம் தான் மோட்டிவேஷனா மாறும். ஓகே, இது ஒரு பெரிய மனமாற்றம். சரி, 3வது காரணம் என்ன? 3வது காரணம் தோல்வி பயம். ஆமா, ஒரு வேலையை சரியா செய்ய முடியாதோ, சொதப்பிடுவோமோங்கிற பயத்திலேயே பலர் அதை தொடங்கவே மாட்டாங்க. 4வது காரணம் அதிகப்படியான வேலைப்பழுவால் வர்ற மனச்சுமை. அதாவது ஓவர்வெல்ம் ஆகிறது. அதேதான். செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும்போது எதை முதல்ல எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே உறைஞ்சு நின்னுடுவோம். சரி, இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். தெளிவின்மைக்கு உங்க மேனேஜர் கிட்டயோ இல்ல தெரிஞ்சவங்க கிட்டயோ கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம். ஓகே, மனச்சுமைக்கு? மனசுமைக்கு புத்தகம் ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்லுது. உங்க மனசுல இருக்கிற எல்லா வேலைகளையும் ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அப்புறம் அதை ஈஸி, மீடியம், ஹார்ட்னு பிரிங்க. அப்புறம் முதல்ல ஒரு சின்ன ஈஸியான வேலைய முடிங்க. ஒரு வேலைய முடிச்சிட்டோன்ற அந்த திருப்தி அடுத்த வேலைய செய்யறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பெரிய வேலைகளை சின்ன சின்னதா உடைக்கிறது தான் இங்க மந்திரமே. ரொம்ப நல்ல யோசனை. அடுத்ததா புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. அது நேரத்தை பத்தி நம்ம வச்சிருக்கிற பார்வை. சொல்லுங்க. நாம நேரத்தை
கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு மூணா பார்க்கறோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, கடந்த காலத்துல செஞ்ச தப்ப நினைச்சு நிகழ்காலத்தை வீணடிக்கிறோம், இல்லனா எதிர்காலத்தை பத்தி அளவுக்கு அதிகமா கவலைப்பட்டு நிகழ்காலத்தை வாழ மறந்துடுறோம். சரியா சொன்னீங்க. இதுக்கு தான் புத்தகம் மைக்ரோ லைஃப் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை அறிமுகப்படுத்துது. மைக்ரோ லைஃப்? ஆமா, இது ஒரு தீவிரமான சிந்தனை முறை. அதாவது உங்களுடைய இன்றைய ஒரு நாள் உங்களுடைய முழு வாழ்க்கையோட ஒரு சின்ன மாடல், ஒரு மினியேச்சர் வாழ்க்கை மாதிரி. வாவ்! இந்த ஒரு நாள்ல நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் உங்க மொத்த வாழ்க்கையோட பிரதிபலிப்பு. அப்படின்னா நான் இன்னைக்கு என் நேரத்தை நெட்ஃபிளிக்ஸ் பார்த்து வீணடிச்சா என் மொத்த வாழ்க்கையை நான் வீணடிக்கிறேன்னு அர்த்தமா? இது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே. பயமுறுத்துறத விட இது ஒரு பெரிய பொறுப்புணர்வை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷத்தோட முக்கியத்துவத்தை இது நமக்கு உணர்த்துது. சரிதான். இன்னைக்கு நீங்க உங்க எதிர்காலத்துக்கு உதவுற மாதிரி ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை வளமாகும். இந்த ஒரு நாளோட மதிப்பு என்னன்னு இது நமக்கு புரிய வைக்குது. இது நீண்ட கால சிந்தனையையும் நிலைத்தன்மையோட, அதாவது கன்சிஸ்டன்சியோட முக்கியத்துவத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. ஆமா, தினமும் ஒரு புது மொழி கத்துக்க முயற்சி பண்றத உதாரணமா எடுத்துக்கலாம். தினமும் 5 வார்த்தை கத்துக்கிறது சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1800 வார்த்தைகளுக்கு மேல கத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த சின்ன சின்ன தினசரி பழக்கங்கள் தான் நம்ம எதிர்காலத்தை செதுக்குது. இதுல இன்னொரு உத்தியையும் புத்தகம் சொல்லுது. அதுதான் அவசர உணர்வை, அதாவது ஒரு சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சியை உருவாக்குறது. அது எப்படின்னா? நம்ம கிட்ட ஒரு வேலையை முடிக்க நிறைய நேரம் இருக்குன்னு நினைச்சா அத கடைசி நிமிஷம் வரைக்கும் தள்ளி போட்டுட்டே இருப்போம். இதுக்கு பதிலா ஒரு இலக்க அடைய 90 நாட்கள், அதாவது 3 மாசம் போதும்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயிச்சுக்கணும். அப்போ பெரிய இலக்குகளை சின்னதா உடைக்கணுமா? கண்டிப்பா. ஒரு புத்தகம் எழுதணும்னா அத அவுட்லைன், முதல் டிராஃப்ட், எடிட்டிங்னு சின்ன சின்னதா உடைச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு டெட்லைன் வச்சா அந்த வேகம் குறையாம பாத்துக்க முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த பகுதி நேரத்தை பெருக்குவது. நேரத்தை எப்படி பெருக்கிறது? அது ஒரு நிலையான விஷயம் தானே? அதுதான் இல்ல, நேரத்தை நம்மால பெருக்க முடியும்னு புத்தகம் சொல்லுது. அப்படியா? ஆமா, இதுக்கு பல வழிகள் இருக்கு. ஒரு சிம்பிளான உதாரணம் உதவி கேட்கறது. நம்மள் பலர் எல்லாத்தையும் நாமளே செய்யணும்னு நினைப்போம். ஆனா ஒரு விஷயத்துல உங்களுக்கு உதவி தேவைப்பட்டா அத ஒரு நிபுணர் கிட்ட கேட்கறது மூலமா நீங்க பல மணி நேரத்தை மிச்சப்படுத்தலாம். இதுல மாஸ்டரி மைண்ட் செட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. அது என்ன? அது எப்படி நேரத்தை பெருக்க உதவும்? இது ஒரு முக்கியமான மனநிலை. இதுல 3 படிகள் இருக்கு. 1, ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சு அது உங்க இயல்பாவே வர்ற அளவுக்கு தேர்ச்சி பெறுவது. உதாரணமா டைப்பிங். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா பழக பழக நீங்க யோசிக்காமலே வேகமா டைப் பண்ணுவீங்க. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துது. 2வது, அடிப்படைகளை சரியா கத்துக்கிறது. அடிப்படைகள்னா? ஜிம்முக்கு போறீங்கன்னா ஒரு பயிற்சியை எப்படி காயமில்லாம சரியா செய்யணும்னு கத்துக்கிறது தான் அடிப்படை. அடிப்படை சரியா இருந்தாதான் நீங்க வேகமா முன்னேற முடியும். சரி, 3வது படி? 3வது படி எப்பவுமே கத்துக்க தயாரா இருக்கிறது. ஒரு துறையில நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் இன்னும் கத்துக்க நிறைய இருக்குங்கிற மனநிலையில இருக்கணும். உங்க திறமைகள் அதிகமாக அதிகமாக நீங்க வேலைகளை வேகமாவும் திறமையாவும் செய்வீங்க. அப்போ நம்ம நேரத்தோட மதிப்பை அதிகப்படுத்துறோம் இல்லையா? சரியா சொன்னீங்க. அதுதான் நேரத்தை பெருக்கிறதோட ரகசியம். சரி, இப்போ ரொம்ப பிரபலமான 80-20 விதிக்கு வருவோம். நிறைய பேர் இதை பத்தி கேட்டிருப்பாங்க. ஆனா நேர நிர்வாகத்துல இது எப்படி உதவுது? 80-20 விதி, அதாவது பரேட்டோ கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட 20% செயல்கள் தான் 80% முடிவுகளை கொடுக்குது. 20% வேலை, 80% ரிசல்ட்டா? ஆமா, இது ஒரு அதிர்ச்சியான உண்மை. ஏன்னா நாம பிஸியா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு செய்யற 80% வேலைகள் உண்மையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதில்லன்னு இது சொல்லுது. இது ஒரு பெரிய சவால் இல்லையா? நம்ம செய்யற வேலைகள்ல எது அந்த முக்கியமான 20% எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் சுய பரிசோதனை தேவை. புத்தகம் ஒரு நல்ல உதாரணம் கொடுக்குது. நீங்க ஒரு புத்தகம் வெளியிடுறீங்கன்னா அத மார்க்கெட்டிங் செய்ய பல வழிகள் இருக்கும். ஆமா. ஆனா அதுல சில குறிப்பிட்ட வழிகள் மட்டும்தான், அதாவது ஒரு 20% முயற்சிகள் தான் 80% வாசகர்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த 20% என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை. அப்போ அந்த 20% வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். கரெக்ட். அந்த வேலைகளுக்கு அதிக நேரத்தையும் எனர்ஜியையும் ஒதுக்குங்க. மத்த 80% வேலைகளை குறைக்கவோ தவிர்க்கவோ முயற்சி பண்ணுங்க. கடைசியா புத்தகம் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் கவனத்தை உருவாக்குறது. நீங்க நேரத்தை கட்டுப்படுத்த முடியாது, ஆனா உங்க கவனத்தை கட்டுப்படுத்தலாம்னு சொல்லுது. 100க்கு 100 உண்மை. இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்துன்னு கூட சொல்லலாம்.
உண்மையான சக்தி கவனத்துல தான் இருக்கு. அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை பத்தி சொல்றீங்களா? அதேதான். ஒரு வேலையில முழுசா மூழ்கி நேரம் போறதே தெரியாம வேலை செய்யற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதத்தான் ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடையிறது எப்படி? அது தானா வர ஒரு விஷயமா இல்ல நாம உருவாக்கலாமா? அத நாம உருவாக்க முடியும். அதுக்கு சில வழிகள் இருக்கு. முதல்ல கவனச்சிதறல்களை முற்றிலுமா நீக்கணும். உங்க ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ஸ், தேவையில்லாத டேப்ஸ், உங்களை தொந்தரவு செய்யற ஆட்கள்னு எல்லாத்தையும் தள்ளி வைக்கணும். அப்ப மல்டி டாஸ்கிங் பண்றது தப்புன்னு சொல்றீங்களா? புத்தகம் அதான் சொல்லுது. மல்டி டாஸ்கிங் ஒரு மாய. உண்மையில நம்ம மூளை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யாது. அப்ப அது என்ன பண்ணுது? ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு வேக வேகமா தாவிக்கிட்டு இருக்கோம். இதனால நம்ம கவனம் சிதறி ஆற்றல் வீணாகி எந்த வேலையும் சரியா நடக்காது. ஒரு நேரத்துல ஒரு வேலை, அதுதான் தாரக மந்திரம். சரி, இவ்ளோ நேரம் பேசுனத ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். பார்க்கலாம். முதல்ல, உற்பத்தி திறன்னா கடினமா உழைக்கிறது இல்ல, உங்க ஆற்றலை சரியான நேரத்துல சரியான வேலைக்கு பயன்படுத்துறது. ரெண்டாவதா, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைச்சு கவலைப்படாம மைக்ரோ லைஃப்ங்கிற கான்செப்ட் மூலமா நிகழ்காலத்துல, அதாவது இந்த நாள்ல கவனம் செலுத்துங்க. ஆமா, உங்க இன்றைய நாள் தான் உங்க வாழ்க்கையோட கண்ணாடி. கரெக்ட். மூணாவதா, உதவி கேட்கறது, 80-20 விதியை பயன்படுத்துறது, உங்க திறமைகளை வளர்த்துக்கிறது மூலமா உங்க நேரத்தை நீங்க பெருக்க முடியும். நேரம் ஒரு நிலையான விஷயம் இல்ல. கடைசியா, ரொம்ப முக்கியமா, நேரத்தை நிர்வகிக்கிறதோட உண்மையான திறவுகோல் உங்க கவனத்தை நிர்வகிக்கிறது தான். ஃப்ளோ ஸ்டேட்டை அடைஞ்சு கவனச்சிதறல்களை நீக்கி ஒரு முகத்தன்மையோட வேலை செய்யுங்க. அருமை. இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கிறதுக்காக புத்தகம் சொல்ற ஒரு ஆழமான விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. புத்தகம் ஒரு சக்தி வாய்ந்த ஆலோசனையை தருது. இனிமே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றத நிறுத்திட்டு எனக்கு முன்னுரிமை இல்லைன்னு நேர்மையா சொல்ல பழகுங்கன்னு சொல்லுது. இது ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா நேரம் இல்லைன்னு சொல்லும்போது நாம நம்ம கட்டுப்பாட்டுல எதுவும் இல்லைன்னு சொல்றோம். ஆனா முன்னுரிமை இல்லைன்னு சொல்லும்போது அந்த முடிவை நாம தான் எடுத்தோங்கிற பொறுப்பை ஏத்துக்கிறோம். ஆமா, அது நம்ம கையில இருக்கிற தேர்வாவே மாறிடுது. நீங்க ஜிம்முக்கு போக நேரம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா உண்மையில உங்க உடல்நலம் உங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு நண்பரை சந்திக்க நேரம் இல்லைன்னா அந்த உறவு உங்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு அர்த்தம். ஆமா, இந்த ஒரு சின்ன வார்த்தை மாற்றம் நம்ம வாழ்க்கைய பத்தியும் நம்ம உண்மையான இலக்குகளை பத்தியும் எவ்வளவு விஷயங்களை வெளிப்படுத்துது பாருங்க. அடுத்த முறை நீங்க நேரம் இல்லைன்னு சொல்ல வரும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி, அது உண்மையிலேயே உங்களுக்கு முன்னுரிமை இல்லையான்னு உங்களே கேட்டு பாருங்க. அந்த பதில் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். அது உங்களை பத்தி உங்களுக்கு ஒரு புது உண்மையை காட்டலாம்.